Morning Moon. எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த லாக் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நானும் வந்து கண்டினியூஸாக ஏதாவது ஒரு லாக் வீடியோ எடுக்கணும்னு ட்ரை பண்ணுறேன். பட்டு எல்லாருக்குமே ஒர்க்கு பிஸி. ஆக்சுவலாக இப்போது நம்ம ஆஃபீஸ்லேயும் நமக்கு டபுள் ரோலுங்கிறதால டெலிஃபோன் ஆப்ரேட்டர் வேலையும் பார்க்குறோம், ப்ளஸ் ஐடி ஒர்க்கும் பார்க்குறதால கொஞ்சம் பிஸியாகவே இருக்கேன். அதனால தான் என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. மக்களே, இம்மட்டுக்கும் ட்ரை பண்ணுறேன் கண்டினியூஸாக வீடியோ பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒர்க் ஆக்சுவலாக வந்து வைட் ஆங்கிளில் நம்ம காரில் உட்காந்து ட்ரைவ் பண்ணும்போது வீடியோ எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். சரி, வைட் ஆங்கிளில் ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம், அதுக்காக இந்தமாரி ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக காரில் உட்காந்தோடனே நான் ரெகுலராக செக் பண்ணுறது மெயினாக வந்து ரேடியேட்டர் வாட்டர் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவேன். ஏன்னா இந்த டயத்தில் டெம்பரேச்சரும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கா, ஹாட் டயத்தில் ரேடியேட்டர் வாட்டர் கண்டிப்பாக செக் பண்ணணும். ஆக்சுவலாக நான் கூலண்ட் வாட்டர் யூஸ் பண்ணுறேன், பட் கூலண்ட் வாட்டருமே வந்து ட்ரை ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு அதிகம். அடுத்தது நம்ம செக் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த பழைய கார்லாம் வந்து நான் இது வந்து 2006 மாடல் இந்த பஜ்ரோ, கிட்டத்தட்ட 16 வருஷம் பழைய காரு. இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஜின் ஆயில் வந்து பேர்ன் ஆகும். அது எதனாலனா புஸ்டனில் கொஞ்சம் அந்த கோடு விழுந்துடும், அதுக்கப்புறம் புஸ்டனில் அந்த ஆயிலோட கேப்பால் பேர்ன் ஆகிடுது. இன்னொன்று லீக்கேஜும் இருக்கும். ரொம்ப வருஷம் ஆகிடுச்சி, அதனால் சின்ன சின்ன லீக்கேஜ் இருக்கும். இது ரிப்பேர் பண்ண போனால் 2-3 நாள் ஆகிடும். காரு ஒன்ஸ் கேரேஜ் போனாலே இங்கெல்லாம் மினிமம் 2-3 days 4 days டைம் எடுப்பாங்க. இன்னொன்று இப்போ எனக்கு வந்து இந்த சிமரா வேலிடேஷன் சொல்லுவாங்க, அதாவது வெஹிக்கிளுக்குன்னு இங்கே ஒரு தனி இன்ஸ்பெக்ஷனே இருக்குது. அந்த வேலிடேஷன் வந்து எவ்ரி 1 year வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்து ரொட்டீனாக செக் பண்ணுவாங்க. அது செக் பண்ணும் போது என்னன்னா, வண்டியில் எந்த டென்ட்டும் இருக்கக்கூடாது, எல்லாமே ரெடி பண்ணியிருக்கணும், ப்ராப்பராக இருக்கணும் வண்டி. சஸ்பென்ஷனு, டயரோட கண்டிஷனு எல்லாமே செக் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் அது வந்து பாசிபிலிட்டி. இல்லைன்னா வந்து அது பாசிபிலிட்டி கிடையாது. அதுக்காக என்னென்னா, மெயினு வந்து நம்ம வண்டியை கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த இன்ஸ்பெக்ஷன் வந்து நான் எடுத்துகிட்டு போனேன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு டென்ட் இருக்குது. அடுத்தது வேறு என்னென்ன எரர்ஸ் வரும்னு நம்மளால் சொல்ல முடியாது. மெயினாக வந்து லைட்டிங் இஷ்யூ வரலாம். ஏன்னா மெயின் வந்து அசார் லைட்டு போட்டால் கரெக்டாக எரியணும். அதேமாரி பிரேக் லைட்டு கரெக்டாக எரியுதான்னு செக் பண்ணுவாங்க. பிரேக் பிடிச்சா கரெக்டாக நிற்கிதா, இதெல்லாம் மெயினாக பார்ப்பாங்க. அடுத்தது இந்த இஷ்யூஸ்லாம் மேஜர் மெக்கானிக் இஷ்யூஸ் அதிகமாக இருந்தால் தான் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியாகும். ஆனால் மெக்கானிக் இஷ்யூ அதிகமாக இல்லைன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதெல்லாம் மெயினாக செக் பண்ணுவாங்க. எனக்கு இந்த வண்டி வந்து ஆக்சுவலாக சீடன் காருக்கும் நம்ம பஜ்ரோவுக்கும் நிறைய பேர் என்னென்னா, பஜ்ரோ வாங்கினா பெட்ரோல் நிறையா குடிக்கும் அப்படின்னு ஒரு தாட் இருக்குது. சீடன் காரு நான் வந்து ஆஃபீஸு வீடு மட்டும்தான் போகிறேன். சீடன் காருக்கும் இதுக்கும் வந்து ஒரு 100 riyal தான் டிஃப்ரெண்ட் வரும். நான் வாரத்துக்கே வந்து நான் டேங்க் ஃபுல் பண்ண மாட்டேன். ஏன்னா ஹாட் டெம்பரேச்சர் அப்போ தயவுசெய்து டேங்க் ஃபுல் பண்ணாதீங்க. ஏன்னா அப்போ வந்து எவாப்ரேட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் மேக்ஸிமம் 75 riyal பெட்ரோல் போடுங்க. ஏன்னா இப்போ டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதால அந்த டயத்தில் நீங்கள் ஃபியூவலில் வந்து ஃபுல் டேங்க்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை ஜாஸ்தியாக, அதாவது ஃபியூவல் வந்து எவாப்ரேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சீக்கிரம் வந்து ஃபியூவல் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெயிலில் நிறுத்தினா. ஆனால் நான் வந்து மாலில் தான் நிறுத்துகிறேன். ஈவன்தோ நான் வந்து பெட்ரோல் வந்து வீட்டுக்கு வந்தால் வெளில நிறுத்துறேன். இப்போ ஃப்ரைடே சாட்டர்டேலாம் வெயிலில் தான் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பேன். அப்போல்லாம் வந்து பெட்ரோலை வந்து 75-55க்கு மேலே நான் போடுறதே இல்லை. பெட்ரோலு ஆஃப் டேங்க் போட்டால் கொஞ்சம் சேஃபு, எவாப்ரேட் ஆகாமல் இருக்கும். இன்னொன்று, நான் என் வண்டியை வந்து 80க்கு மேலே நான் ஓட்டுறதே கிடையாது. இப்போ நான் போயிட்டுருக்கிறதே 80 km ஸ்பீடு தான். 80க்கு மேலே நான் ட்ரைவ் பண்ணுறதில்ல. 80க்கு மேலே நீங்கள் ட்ரைவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபியூவல் கன்சம்ஷன் இருக்காது. இந்த பஜ்ரோவோட பெட்ரோல் மைலேஜ் எவ்வளோ கொடுக்குதுன்னு நான் கேல்குலேட் பண்ண வரைக்கும் குறைஞ்சது 14 km கொடுக்கும். குறைஞ்சது 14 கொடுக்குது. கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் இன்ஜின் ஆயிலேருந்து ஓவர் ஸ்பீட் போகாமல் ஒரு சீரான ஸ்பீடில் வண்டி ஓட்டி இன்ஜினை நல்லா லைஃப் லாங் அதை பாதுகாக்க தான் வச்சுக்கணும். அதுக்கு வந்து மெயின் வந்து கீர் பாக்ஸில் கீர் ஆயிலெலாம் கரெக்டாக செக் பண்ணணும். கீர் ஆயில் 60,000 km ஒன்ஸு, இன்ஜின் ஆயில் 5,000 km ஒன்ஸு. அடுத்தது
எந்த ஒரு இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணும் போதும் ஃபில்டர்லாம் ஒரிஜினல் ஃபில்டர் போடணும், ஏர் ஃபில்டர்லாம் க்ளீன் பண்ணணும், டஸ்ட்டு ஃபார்மில் இருக்கக்கூடாது. கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் ஓகே, உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கொடுக்காது. பஜ்ரோ வந்து மினிமம் 5 to 10 years யூஸ் பண்ணலாம். நான் வாங்கும் போது 1,70,000 கிலோமீட்டரில் வாங்கினேன். இப்போ வந்து 2,81,000 கிலோமீட்டர் போயிருக்கு. நம்ப மாட்டீங்க, இந்த 5 இயர்ஸில் நான் அதிகபட்சமாக நான் செலவு பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து செலவுன்னு சொல்லக்கூடாது, ரொட்டேஷன்னு சொல்லி பழகிங்க. அதாவது ரொட்டேஷன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறைஞ்சது ஒரு 1 இயருக்கு இந்த இன்ஸ்பெக்ஷனு, அப்போ மெயின்டெனன்ஸ் செலவு, ஏதாவது மெயின்டெனன்ஸ் ரொட்டேஷன் வச்சதுன்னா ஒரு 2,000 ரியால் ஒதுக்கி வச்சுங்க. அதாவது நீங்கள் ரெண்ட கார் வாங்கினாலே ஒரு மாதத்துக்கு 1,500 ரியால் உங்களுக்கு செலவாகும். ஆனால் நீங்கள் பழைய கார் வந்து ஒரு 11,000 ரியாலுக்கு இந்தமாரி ஒரு பஜ்ரோ இல்லை எஸ்யூவி ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள் வாங்கினா அதுலேருந்து நீங்கள் உங்களுக்கு மிச்சம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கே 2,000 ரியால் தான் செலவாகும். அப்படி நம்ம கேல்குலேட் பண்ணும்போது நமக்கு வந்து இது வந்து சேவ் ஃபார் மணி. அப்போ பஜ்ரோ தான் அதாவது பெஸ்ட்டு வண்டியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது 2 பசங்க, கொஞ்சம் ஃபேமிலி கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா ஓகே, நீங்கள் வந்து தாராளமாக பஜ்ரோ எடுக்கலாம். சீடன் காருக்கும் இதுக்கும் என்ன ஒன்றா, ஃபேமிலி வந்து இப்போ சின்ன ஃபேமிலி அப்படின்னா ஓகே, நீங்கள் வந்து சீடன் கார் எடுக்கலாம். ஏன்னா ஃப்ரீயாக உட்காந்துட்டு போகலாம், அது ஒன்று விஷயம். இன்னொன்று, இதில் அந்த பின்னாடி கொக்கி இருக்கிறதால உங்களுக்கு சேஃபும் கூட. சேஃப்டியான வெஹிக்கிள்னால் எஸ்யூவி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்படி உட்காந்துட்டு ஓட்டும் போதே ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். ட்ரைவ் பண்ணும் போதும் உங்களுக்கு வந்து ரோட் வியூ வந்து எஸ்யூவியில் உங்களுக்கு வந்து கரெக்டான ரோட் வியூ தெரியும். இங்கே உட்காந்துட்டு பார்த்தா பின்னாடி வந்து அந்த வண்டியோட 2 வீலோட அந்த கேப்பை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். 80 கிலோமீட்டரில் ஓட்டினாலும் நம்ம வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் ட்ரைவ் பண்ணுறது, அந்த ட்ரைவை லவ் பண்ணி ஓட்டுறது எஸ்யூவி தாங்க. அது வந்து நெவர் பீட் சீடன் கார். அதாவது சீடன் காரை வந்து நம்ம வந்து அந்தளவுக்கு எஸ்யூவி வந்து பீட் பண்ண முடியாது சீடன் காரால். ஏன்னா சீடன் கார் தான். இது இப்போ ஒரு டெசர்ட் ரைடு எடுத்துகிட்டு போனால் கூட அசால்ட்டாக எடுத்துகிட்டு போகலாம். அதாவது இந்தமாரி கல்ஃப் கண்ட்ரியில் எனக்கு தெரிஞ்சு இந்தமாரி எஸ்யூவி தான் பெஸ்ட்டு கார்னு நான் சொல்லுவேன். என்னென்னா மெயின்டெனன்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா சீடன் கார் கொஞ்சம் அதிகமாகவே வைக்கும். இங்கே வந்து நம்ம வந்து ட்ரைவுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்னா எஸ்யூவி தான். அதுவும் இப்போ வந்து யூசர் கார்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீப்பாகவே கிடைக்கிது. பட் இப்போ வந்து கத்தார் மார்க்கெட்டில் வந்து யூசர் கார்லாம் கழுகு மாரி பார்க்க வேண்டியதாக இருக்குது. கழுகு பார்வையில் டக்குன்னு கேஷ் வச்சுட்டு தான் உடனே வாங்க முடியும் எனக்கு. ஏன்னா டக்குன்னு விற்றுடுது. அதுவும் வந்து கத்தாரில் கொஞ்சம் ஷார்ட்டேஜ் இருக்க தான் செய்யுது. என்ன தான் கார் போஸ்ட் பண்ணாலும் கத்தார் லிவிங்கு, ஃபேஸ்புக்கு, யூசர் காரில் எல்லாத்துலேயுமே டக்குன்னு சேல் ஆகிறது கார் தான். ஏன்னா கார் இல்லாமல் இங்கே இருக்க முடியாது. பட் இருந்தாலுமே நிறைய பேர் ரெட்மி பைக்கும் மெட்ரோவும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டையும் நான் அதிகமாக யூஸ் பண்ண சொல்லுவேன். அதேமாரி நானும் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து நானும் எங்காவது ஃபேமிலியோடு போனேன், சம்டைம் மெட்ரோவே நான் யூஸ் பண்ணுறது. இப்போ மால் ஆஃப் கத்தார்லாம் போகும்போது அளவு தூரம்லாம் கார் எடுத்துகிட்டு போகிறது அன்னசரி. நம்ம வந்து ஃபியூவல் வேஸ்ட்டு இதெல்லாம் நம்ம வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு மெட்ரோ தான் பெஸ்ட்டு. அதனால் மெட்ரோவும் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். காருங்கிறதோட தேவைகள் என்ன அப்படின்னா, நம்ம பர்ச்சேசிங்க்கு, ஆஃபீஸ் போகிறதுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக போகலாம். அதுதான் காரோட மெயின். பட்டு இப்போ எனக்குமே ஆஃபீஸ்கிட்ட மெட்ரோ இருக்குது. ஆனால் நான் இங்கேருந்து உம்பக்னா ஃபீல்ட்லேருந்து நான் போகணும், மதார் கதீம்லேருந்து போகணுன்னா எனக்கு மெட்ரோவுக்கு ரீச் ஆகிறதுக்கு டைமு கொஞ்சம் ஷார்ட்டேஜ். ப்ளஸ் நான் வந்து அதுக்கான எலக்ட்ரிக் பைக்கு யூஸ் பண்ணணும். அந்தமாரி பைக்கு யூஸ் பண்ணால் ஓகே. பட்டு நானுமே அது இன்னும் பிளான் பண்ணல. மேபி நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து இப்போதைக்கு அந்த ஐடியா இல்லை. பட் நான் ஏன்னா இப்போ இருக்கிற டெம்பரேச்சர் ஜாஸ்தி, வெயிலில் நம்மளால் அந்த எனர்ஜி வந்து இப்போ வந்து அப்படியே வெயிலில் ஒரு 10 கிலோமீட்டர், ஒரு 5 கிலோமீட்டர் நான் வந்து ரொம்ப நடப்பேன். அப்படி நடக்கிறவனே இப்போ வந்து என்னால் வெயிலில் அந்தளவுக்கு நடக்க முடியல. ஏன்னா எனர்ஜி ட்ரை ஆகுது. நம்மளால் அந்தளவுக்கு வெயிலை டாலரேட் பண்ண முடியல. அதாவது இங்கே அடிக்கிற வெயிலுக்கும் ஊரில் அடிக்கிற வெயிலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஊரில் அடிக்கிற வெயிலுக்கு நம்ம சல்லுன்னு வேர்த்துருவோம். ஆனால் இங்கே அடிக்கிற வெயிலுக்கு வேர்க்காது. எனர்ஜி சுத்தமாக டை ஆகிடும். ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடந்தாலே வெயிலில் உங்களுக்கு உடனே டீஹைட்ரேட் ஆகிடும். அதுதான் இங்கே உள்ள வெயிலுக்கும் அங்கே உள்ள வெயிலுக்கும் உள்ள வித்தியாசம். மக்களே, நம்ம சேனலில் கொஞ்சம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இந்தமாரி நல்ல யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து இப்போ காரை பற்றி நான் சொல்கிறேன். கார் வந்து நிறைய பேர் இப்போ வந்து 0 டவுன் பேமெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் புது காரில் போய் லாக் ஆகிடுறாங்க. அதாவது புது கார் வாங்கலாம், உங்களுக்கு நிரந்தர வருமானம் இருக்குது, ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் வந்து கத்தாரில் சேலரி வாங்குறீங்கன்னா தாராளமாக புது கார் வாங்குங்க. ஆனால் ஒரு 10,000 ரூபாய்க்கு கீழே, அதாவது ஒரு 7,000 8,000 சேலரி வாங்குறவங்களாம் பழைய காரே பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் புது காருக்கு போனீங்கன்னா மாதம் இஎம்ஐயே 1,500 ரியால் வருது. அந்த 1,500 ரியால் நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா அந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து ஒரு 53,000 ரியால் 70,000 ரியால் வரும். அதோட டிப்ரெஷன் வேல்யூ வந்து ஒரு 5 வருஷம் கழித்து 10,000க்கும் 15,000த்துக்கு தான் விற்கும். அப்போது வந்து அந்த காரோட வேல்யூவே வந்து நீங்கள் லூஸ் ஆகிற மணி வந்து 35,000 ரியால் லூஸ் ஆவீங்க. அதோட கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்தியன் ருப்பி ஒரு 5 லட்சம் 6-7 லட்ச ரூபா கிட்ட லாஸ் ஆகிறது புது காரில் தான். ஆனால் இந்தமாரி பழைய காரை வாங்கி பழகி அதில் உள்ள ப்ராப்ளம்ஸ்லாம் அட்டன் பண்ணி அதை ரிசால்வ் பண்ணுறதுக்கு இங்கே நிறைய கேரேஜும் இருக்குது. அதேமாரி யூஸ்டு ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் இருக்குது. அதை வந்து நம்ம டாலரேட் பண்ணி அதை அடாப்ட் பண்ணிக்கணும். அப்படி வந்து நீங்கள் அடாப்ட் பண்ணால் உங்கள் மனசை ஏற்றுக்கிட்டு அப்போ வந்து என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அன்னியன் மாரி அதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் அந்த காரை ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த காசு சேவ் பண்ணுறதுக்கான தகுதியை நீங்கள் வளர்த்துட்டீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா கல்ஃப் கண்ட்ரி வரவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசைகள் எல்லாமே இருக்கும். சில பேர் அப்பா அம்மா கடனை அடைக்கிறதுக்காக வருவாங்க, சில பேர் தான் வீடை கட்டணும், பசங்களுக்கு ஏதாவது சேர்க்கணும், ஃபேமிலியை விட்டு பிரியக்கூடாதுன்னு ஃபேமிலியோடு இங்கே வாழ்கிறவங்களும் இருப்பாங்க, இங்கேயே சம்பாரித்து இங்கேயே செலவு பண்ணுறவங்களும் இருப்பாங்க. இந்தமாரி பல விஷயங்கள் சாக்ரிஃபை பண்ணி வாழ்கிறவன் தான் ஒரு என்ஆர்ஐ. அப்போ அவனுக்கு வந்து ஒரு விஷயமும் அவன் எந்த அளவுக்கு காசு 1 ரியாலாக இருந்தாலும் நம்ம ஒரு காசுக்கு கேல்குலேட் பண்ணி தான் செலவு பண்ணுவான். அப்போ அவனுக்கு எந்த அளவுக்கு அவன் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு அவன் மனசில் நினச்சிட்டு இருப்பான். அப்போ அதை வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னா மெயினாக டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதுக்கப்புறம் க்ரோசரி ஐட்டம்ஸு, இதில் தான் நம்ம சேவ் பண்ண முடியும். டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் வந்து சேவ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளாக வச்சு பண்ணுங்கள். ஓகே மக்களே, இந்த வீடியோ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க, இந்த சலூனை பற்றி சொல்லுங்கள், நிறைய கமெண்ட்ஸ் வருது. அது வந்து எனக்கு ரொம்ப ரெஸ்பான்ஸாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணி கண்டிப்பாக அதுக்கான வீடியோஸை நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். ஃப்ரைடே சாட்டர்டேல என்னோடய வீடியோஸ் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Morning Moon.